Hi students, good morning to all. I am Dinagan from Swami Vivekananda Metric High Secondary School. Now I am going to discuss about an earthworm uses its hydrostatic skeleton to crawl. What is the meaning of the crawl? Crawl means moving, locomotion. Locomotion means moving one place to the another place. அதாவது மண்புழுவானது வந்து பார்த்தோன்னா வந்துட்டு தன்னுடைய இடப்பெயர்ச்சிக்கு அதாவது லோக்கமோஷனுக்கு வந்து அது எந்த ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னா வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெல்டன் சொல்லக்கூடிய அந்த நீர்ம சட்டக்கத்தை வந்து யூஸ் பண்ணதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஐ டோல் there is no bone structure the inside body of the earthworm, so that's why the earthworm use a hydrostatic skeleton to crawl. See, the earthworm normally crawl with the help of their body muscles setae and buccal chamber. The earthworms normally crawl with the help of their body surface. அதாவது crawl means மூவ் ஆகிறதுக்கு லோக்கமோஷனுக்கு அது எதெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாடி மசில்ஸ் வந்து யூஸ் பண்ணுது, சீட்டே வந்து யூஸ் பண்ணுது, அண்ட் என்னது பக்கல் சேம்பர் வந்து யூஸ் பண்ணதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மசில்ஸ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். வாட் இஸ் சீட்டே அப்படின்னா என்ன? சீட்டேன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்துக்கிறோன்னா எ ஸ்மால் ஹேர் லைக் பிரிஸ்டல்ஸ். சீட்டேன்னு சொல்லக்கூடியது ஸ்மால் ஹேர் லைக் bristle. ஓகே, வாட் இஸ் சீட்டே? ஸ்மால் ஹேர் லைக் பிரிஸ்டில்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? அதாவது முடி மாதிரி இருக்கக்கூடியது, அந்த பிரிஸ்டில்ஸ் முள்ளு மாதிரி இருக்கக்கூடியது அங்கே கொடுத்துருக்க பிரிஸ்டில்ஸ் அப்படின்ற மாதிரி. இந்த earthworms normally crawl with the help of their body muscles setae and buccal chamber. So what is setae? A small hair like bristles. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து they are not composed of the same material as a human hair கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹியூமன் ஹேர் மாதிரி வந்து இருக்காது. ஸோ அதுலேருந்து லிட்டில் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வாட் இஸ் த மெயின் ஹெல்ப் ஆஃப் திஸ் சீட்டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the சீட்டே ஹெல்ப் த earthworm to anchor itself while feeding or matting. the சீட்டே ஹெல்ப் த earthworm anchor அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஒட்டிக்கிறது, ANCH or anchor. The சீட்டே help the earthworm to the anchor itself. எப்போ அப்படின்னா வந்து while feeding and matting. while feeding and mattingன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஃபீடிங்னே தெரியும் நம்மளோட உணவுன்னு சொல்லக்கூடியது, மேட்டிங்னா வந்து நம்மளுடைய இணைப்பிற்குன்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சீட்டேன்னு சொல்லக்கூடியது வந்து எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஒன்றுக்கு ஒட்டிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஆங்கர் சொல்லக்கூடியது ஒட்டிக்கிறது. இந்த சீட்டே ஹெல்ப் த earthworm anchor itself while feeding or என்னது மேட்டிங் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த விங்ஸ் அண்ட் எக்ஸோஸ்கெலட்டன் ஆஃப் த இன்செக்ட். இது மண்புழு மட்டும் கிடையாது, earthworm மட்டும் இல்லை. இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த விங்ஸ் அண்ட் எக்ஸோஸ்கெலட்டன் ஆஃப் என்னது இன்செக்ட் இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் சே நெக்ஸ்ட் ஒன், த அவுட்டர் சர்க்குலர் அண்ட் இன்னர் லாங்கிடியூடல் மசில் லேயர்ஸ் லைஸ் below the epidermis of the body wall. Already I told him the two type of muscles, like one is called the longitudinal muscles, another one is called the circular muscles. Okay, so what is located below the epidermis of the body wall? Below the epidermis of the body wall. And the contraction of first one, the contraction of the circular muscles. The contraction of circular muscles, it makes the body long and narrow. அதாவது இந்த கன்ட்ராக்ஷன் ஆஃப் சர்க்குலர் மசில்ஸ் சொல்லக்கூடியது, வட்ட தசைகள்னு சொல்லக்கூடியது சுருங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து எந்த ஷேப்பில் மாறுது அப்படின்னா வந்து லாங் அண்டு நேராக இருக்குது, நீளமானதாகவும் அதே மாதிரி நேரமான குறுகின மாதிரி வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. த கன்ட்ராக்ஷன் ஆஃப் சர்க்குலர் மசில்ஸ் மேக்ஸ் அ பாடி லாங் அண்ட் நேரோ. அதே மாதிரி த கன்ட்ராக்ஷன் ஆஃப் லாங்கிடியூடல் மசில்ஸ், contraction of longitudinal muscles makes the body short and broad அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஆனது ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடியது, ப்ராட் ரொம்ப அகலமாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the locomotion of earthworm is brought about by the contraction and relaxation. ஸோ இப்போ இந்த லோக்கமோஷன் சொல்லக்கூடிய வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மசில்ஸ் வந்து சுருங்கி விரியதுனால, அதாவது லாங்கிடியூடல் மசில்ஸும் சர்க்குலர் மசில்ஸும் வந்து கன்ட்ராக்ஷன் ஆகிறதுனால, கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஷன் ஆகிறதுனால நமக்கு அந்த எர்த்வார்முக்கு வந்து லோக்கமோஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நடக்குதா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் see next one. See, the locomotion of the earthworm is brought about by the contraction and relaxation of muscular body wall, and it is aided by the turgence of the coelomic fluid. The aided of the turgence of the coelomic fluid. Already the coelom filled with the fluid, that is called the coelomic fluid. Okay, so that is called the hydrostatic skeleton. That is called the hydrostatic skeleton. So this hydrostatic skeleton only, it is very useful for the locomotion purpose. And another one, the alternative ways of the extension and contraction are aided by the leverage
afforded by the buccal chamber as well as and CT. Okay, see this diagram. This is the longitudinal muscles. So this is the longitudinal muscles. நீள்வாக்கில் அமைந்த அந்த தசைகள்னு சொல்லக்கூடியது. This is the circular muscles. Okay, so first one longitudinal muscles relaxed. So longitudinal muscles வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுமாதிரி circular muscles வந்து contracted. Here circular muscles relaxed. Circular muscles relaxed. Longitudinal muscles is contracted. Okay, so this is the head region. This is a bristle, a small hair-like bristles. So that's called the setae. Okay, so see the next. So next we will see the longest species of earthworm. Longest species of earthworm. So that is called the longest species of earthworm, Microscetus rapi. Microscetus rapi. So this is the longest species of earthworm. It's an African giant earthworm. அப்படின்ற நம்ம சொல்கிறோம். அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மண்புழுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது பேர் என்ன சொல்லணும்னா மைக்ரோகீட்டஸ் ராப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருடைய லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 6.7 மீட்டர் 22 feet. That's why. So this is called the longest species of earthworm, Microscetus rapi. Okay, and next one, Dravida nilombrensis. Dravida nilombrensis is a South Indian species. Of earthworm and can reach a maximum length up to 1 meter only. 3 feet. Okay, so the longest species of earthworm, that is called the Microscetus rapi, and very smallest species of earthworm, that is called the Dravida nilombrensis, only it reaches the 3 feet only, 1 meter. Okay, next we will see the respiratory system of earthworm. Already I told, the earthworm has no special respiratory organs like lungs or gills. There is no respiratory organs. Lungs mariyo gills mariyo endo respiratory organ edukku kediyadappa earthwormukku kediyadu. The respiration takes place through the body wall. அப்போ எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குது? ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த எது மூலியமாக நடக்குதுப்பா? பாடி வால் மூலியமாக நடக்கிறதா கொடுத்துருக்காங்க. ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த பாடி வால், அதாவது அந்த உடற் சுவர் சொல்கிறாங்களப்பா, அது வழியாக தான் ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின் இஸ் ரிச்லி சப்ளைட் வித் த பிளட் கேப்பலரிஸ். அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் வெசல்ஸ் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின் இஸ் ரிச்லி சப்ளைட் வித் த பிளட் கேப்பலரிஸ், அதிகமாக இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. Which is aided in, what is the purpose of that? The diffusion of gases like oxygen and carbon dioxide. அது அந்த காற்று பரிமாற்றம் சொல்கிறாங்களா, வாயு பரிமாற்றம் சொல்கிறாங்களப்பா, அதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் another one very important, oxygen diffuses through the skin into the blood while the carbon dioxide from the blood diffuses out. ஓகேங்களா, இப்போ எப்படி வந்து அந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, ஓகேங்களா, டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன், வெளியில் இருக்கக்கூடிய அந்த வெளி காற்றுன்னு சொல்கிறாங்கப்பா, அதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எது வழியாக போகுது? தோல் மூலியமாக தான் உள்ளுக்குள்ளே வந்து போகுது. ஓகேங்களா, தோல் மூலியமாக உள்ளுக்குள்ளே போட்டு எங்கே போய் ரீச் ஆகுது? பிளட் வந்து ரீச் ஆகுது. அதான் கொடுத்துற மாதிரி ஆக்சிஜன் டிஃப்யூசஸ் எது வழியாக போகுது? ஸ்கின் வழியாக. ஆக்சிஜன் டிஃப்யூஸ் த்ரூ த ஸ்கின் எங்கே போகுது? இன்டு த பிளட்டு. அதே மாதிரி ஒயில கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த பிளட்டு. ஓகே, பிளட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்னது? வெளியே வருது. டிஃப்யூசஸ் அவுட் அப்படின்னு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கார்பன் டை ஆக்சைடு சொல்லக்கூடிய என்னது? பிளட்லேருந்து வெளியே வருதுன்னு கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துக்குவோம். மெயினாக அதிகமான பிளட் வெசல்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அதிகமான பிளட் வெசல்ஸ் இருக்கிறதுனால
இது வந்து அந்த கேஸஸ் செக்ஷன் நடக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. கேஸஸ்ன்னு சொல்லும்போது என்னது ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆக்சிஜன் சொல்லக்கூடியது இந்த ஆக்சிஜன் டிஃப்யூஸ் த்ரூ த ஸ்கின் மூலியமாக எங்கே போகுது அப்படின்னா வந்துட்டு என்னது பிளட்டுக்குள்ளே வந்து போகுது. அதே மாதிரி பிளட் கூட கார்பனேஷன் வந்து வெளியே வந்துடுது. ஓகே, ஸோ த ஸ்கின் இஸ் கெப்ட் மாய்ஸ்ட் பை மியூக்கஸ் அண்ட் சிலோமிக் ஃப்ளூயிட் அண்ட் ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து மியூக்கஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா வந்து சிலோமிக் ஃப்ளூயிட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கனால என்ன சொல்கிறாங்க, ஸ்கின் என்னது வந்து ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சிலோமிக் ஃப்ளூயிட் அண்ட் மியூக்கஸ் இருக்கிறதுனால ஸ்கின் எப்படி இருக்குது, மாய்ஸ்டாக இருக்குது. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து இட் இஸ் ஃபெசிலிட்டேட் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் லைக் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, திஸ் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் earthworm. Okay, next we will see the circulatory system of earthworm. Circulatory system of earthworm. Lamitomarid earthworm exhibit the closed type of the circulatory system. Closed type of the circulatory system. மூடிய இரத்த ஓட்ட மண்டலம்ன்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேங்களா, it consists of the blood vessels, capillaries and lateral heart. Closed type னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு blood passes through the blood vessels. ஓகேங்களா, blood vessels, capillaries and lateral heart அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, and very important for the circulatory system of earthworm, it consists of two median longitudinal vessels runs above and below the alimentary canal. அதாவது இப்போ இது எர்த்வார்ம் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, இங்கே சென்டரில் ஸோ திஸ் இஸ் கால்ட் த alimentary canal. ஓகேங்களா, ஸோ above the alimentary canal, below the alimentary canal, upper side and lower side. Upper side located one type of blood vessels and lower side is found in the another type of the blood vessels, that is called the ventral vessels. Okay, the two type of blood vessels above and below the alimentary canal. This is the alimentary canal. Okay, so the two median longitudinal vessels runs above the and below the alimentary canal. So that is called the dorsal blood vessels and ventral blood vessels. Okay, and next is very important, there are paired walls in the dorsal vessels. See the some difference between the dorsal vessels and the ventral vessels. Dorsal blood vessels and ventral blood vessels. Ventral blood vessels. So first one, dorsal blood vessels. Dorsal blood vessel is contractile. Dorsal blood vessel is contractile. அதாவது சுருங்குது. சுருங்கும் தன்மை உடையது. Dorsal blood vessel is contractile and valvular. It is a valvular. What is the main function of this valvular? The blood passes from the posterior to anterior. anterior. அதாவது பின்பக்கமாக இருந்து முன்பக்கமாக இருக்கக்கூடியது. posterior to anterior. It is a valvular. வால்வுலாம் இருக்குதுன்னா வால்வு இருக்கிறதுனால ஹார்ட்னா அதுக்கு வந்து வால்வு இருக்கும். சரியா, வால்வு இருக்கிறதுனால அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இட் ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட். பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் த பிளட். ஓகே, ஸோ ரத்தம் வந்து பின்னோக்கி போகிறது வந்து தடுக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இட் ப்ரிவென்ட் த பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் த பிளட் பிகாஸ் இட் இஸ் எ வால்வுலார். See the next one, ventral blood vessels. It is non-contractile. அப்போ இது சுருங்காது இது. ஓகேங்களா, இட் இஸ் எ non-contractile. அதாவது dorsal vessel சொல்லக்கூடிய என்னது contractile சுருங்குது. ventral vessel சொல்லக்கூடிய இட் இஸ் எ non-contractile. ஸோ non-contractile. அதே மாதிரி there is no valve. இல்லை என்னது வால்வும் கிடையாது. there is no valve. ஓகேங்களா, ஸோ வால்வ் இல்லாதனால இது ஈஸியாக என்ன பண்ணால் blood வந்து ஃப்ளோ ஆகும் உனக்கு. சரியா, ஸோ இட் allow the back flow of the blood. என்னது பேக் ஃப்ளோ ஆஃப் த blood. ஸோ பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்னு சொல்லக்கூடிய இங்கே பிளட் எங்கடா போனால் ஃப்ரம் ஆன்டீரியர் பிளட் வெசல் டு போஸ்டீரியர் பிளட் வெசல்ஸ். முன்னாடி என்னது பின்னாடி வந்து போகும். ஆன்டீரியர் பிளட் வெசல் டு என்னது போஸ்டீரியர் பிளட் வெசல்ஸ். ஸோ திஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த dorsal blood vessels and ventral blood vessels. One more time I repeat, dorsal blood vessels, it is a contractile.
and it is a valvular. So valvular, it means it prevents the backward flow of the blood. Blood passes from the posterior to anterior, and here the ventral blood vessels, it is a non-contractile, சுருங்காது. There is no valve, இங்கே valve கிடையாது. ஸோ valve இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு blood என்னது passes from the anterior to posterior, and it allow the backward flow of the blood. Okay, this is the difference between the dorsal blood vessels and the ventral blood vessels. Okay, so see, there are paired valves in the dorsal vessels which prevent the backward flow of the blood. The ventral vessels, no valve, and it's a non-contractile, it's allowing the back flow of the blood. Okay, see, the anterior part of the body, the anterior part of the body, the dorsal vessel is connected to the ventral vessels. The anterior part of the body, ஃப்ரண்ட்டில் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா the anterior part of the body, the dorsal vessel இருக்குப்பா, அது is connected to the ventral vessel. எது மூலிமா கனெக்ட் ஆகுது அப்படின்னா by 8 pairs of the commissural vessels or lateral heart. அங்கே என்னப்பா இருக்குது, lateral heart மூலிமா வந்து அது கனெக்ட் ஆகிறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இங்கே alimentary canal, இங்கே ஒரு blood vessels இருக்குது, இங்கே ஒரு blood vessels இருக்குது. ஸோ இங்கே இதை மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா வந்துட்டு அந்த ஹார்ட், அந்த கம்யூசர் வெசல்ஸ் என்ன சொல்கிறாங்க, லேட்டரல் ஹார்ட்னு சொல்கிறாங்க, பக்கவாட் ஏரியான்னு சொல்லக்கூடிய அது மூலிமா வந்து கனெக்ட் ஆகிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது டார்சல் வெசல் வென்ட்ரல் வெசலோட. ஓகேங்களா, the anterior part of the body of the dorsal vessel is connected with the ventral vessels by 8 pairs of the commissural vessels or lateral heart. ஸோ அது எந்தெந்த செக்மெண்ட்டுக்குள்ளே உனக்கு இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா லையிங் இன் த 6th to 13th செக்மெண்ட். அப்போ 6 to 13 சொல்லக்கூடிய என்னது 8 பேர். அப்போ 8 பேர் என்னது 16 lateral heart வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, 6 to 13 segments. But dorsal vessels is connected with the ventral vessel with 8 pairs of commissural vessels or lateral heart. Okay, it's lying in the 6 to 13 segment. So these vessels run on either side of the alimentary canal. The vessels run on either side of the alimentary canal. ரெண்டு சைடுமே the vessels run on the ரெண்டு சைடுமே வந்து அது வந்து பாஸ் ஆகும். The vessels run on either side of the alimentary canal and pumps the blood from the எங்க இருந்து அனுப்புது, dorsal vessel to ventral vessel. Dorsal vessel to ventral vessel. And what is the main purpose of the dorsal vessel? The dorsal vessel to receive the blood from the various organ in the body. What is the main functions of the dorsal vessel? It receives the blood from the various organ in the body. இப்போ நமக்கு ஹார்ட் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஹார்ட் வந்து பம்ப் ஆகுது. பம்ப் ஆகும்போது blood என்னது எல்லா பாட்டுக்கும் போகுது. அதேமாதிரி எல்லா பாட்டுலேருந்து என்னது blood வந்து ஹார்ட்டுக்கு வந்து வரும் உனக்கு. சரியா, அது மாதிரி இங்கே டார்சல் வெசல் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா இட் ரிசீவ் த blood from the various organ in the body. And ventral vessel function என்னது, it supply the blood to various organ. ஓகேவா, blood வந்து அது வந்து சப்ளை பண்ணக்கூடியது. டார்சல் வெசல் வந்து blood வந்து ரிசீவ் பண்ணக்கூடியது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், blood glands are present in the first 3 segment. 1 2 3 first 3 segment. Blood glands are present in the anterior segment of the earthworm. 1 2 and 3. Okay, these segments, so that is called blood glands. Okay, so this blood glands, it secrete the two type of cell. It produces a blood cells and hemoglobin. First 3 segments 1 to 3, so that is called the blood glands. So that blood glands they produce the blood cells and hemoglobin. Okay, here hemoglobin, it is dissolved in the plasma. The hemoglobin dissolved in the plasma and gives red color to the blood. It's very important function. The hemoglobin, which is dissolved in the plasma, not in RBC. The hemoglobin dissolved in plasma and gives red color to the blood. Okay, and see the diagram. So this is the lamatomer, the circulatory system, brain. So this is the dorsal vessel. And this one is called the ventral vessel. Dorsal vessels and ventral vessels. And central, so this is called alimentary canal. Above and below dorsal vessel and below ventral blood vessels. So this is the
lateral heart. So the dorsal vessel is connected with the ventral vessels with the help of the 8 pairs of commissural vessels or lateral heart. So this is the lateral heart. This is the lateral heart. Okay. So this is the mouth and this is the ventral nerve cord. So already I told the dorsal vessel, blood passes from the where to where? Here, see, posterior to anterior. Dorsal blood vessels, blood passes from the posterior to the anterior region. Already I told it has or it is a valvular. So that is called the lateral heart. So blood flow only one direction. Blood flow only one direction. So this valve is very useful for the blood flow only one direction or unidirection. ஒரே வழியில் மட்டும் தான் ரத்தம் வந்து போகணும். சரியா? From posterior to anterior. That's the main functions of dorsal blood vessels. And see the ventral vessel. Okay. Here the blood passes from the anterior to posterior region. Anterior to the posterior region. Okay. So this dorsal vessels and ventral vessels is connected to the lateral heart. So this is the diagram of the circulatory system of earthworm. Okay. So thank you so much to all.